சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. இபிஎஸ்க்கு ஷாக், 234 தொகுதிகளும் கூட்டணி வெற்றி. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்து நின்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கடந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கின்ற சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்ற சூழ்நிலையில் இருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மறுபக்கம் தேர்தல் பிரச்சாரம் என அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே தான் போக வேண்டும் என தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி. இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜயும் களத்தில் இறங்கியிருக்கிறார். 2026 தேர்தல்களும் பரபரப்பாக பார்க்கப்பட்டாலும் அதே சமயம் விஜய் தங்கள் பக்கம் இருக்கும் வரை எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு நினைத்திருந்த இபிஎஸ் தற்பொழுது வரைக்கும் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளும் தீவிரமாக விஜய் நம்ம பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. குறிப்பாக அதிமுக மூலமாக மீண்டும் தமிழகத்தில் பாஜக ஆட்சி நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 234 தொகுதிகளுக்கும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். அதன்படி வில்லங்கத்தோடு வில்லங்கமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் தொகுதிகள் வாரியாக பொறுப்பாளர்களை நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியும், எந்த விதமான சூழல்கள் வந்தாலும் அது தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவது 1000 விளக்கு தொகுதியில் அமைப்பாளராக நடிகை குஷ்பு, சிங்கநல்லூர் தொகுதிக்கு ஏபி முருகானந்தம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் 234 தொகுதிகளையும் வலுப்படுத்தும் பணியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. ஏனென்று பார்த்தால் ஒருபுறம் இபிஎஸ்ஸும் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். புதுசான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. அதாவது நம்ம போகக்கூடிய விஷயம் போகத்தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் இபிஎஸ்க்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் மாறப்போகிறது என்று. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.